Friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Green YouTube channel உள்ளதே உள்ளபடி சொல்றேன். நான் உங்க சிஸ்டர். இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வந்து எப்படி பண்ணனும், என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்றது, ஃபால் ஆகாதா, ஹேர் டேமேஜ் ஆகாதா, ஹேர் உடையாதா, ஹேருக்கு ஹீட் கொடுக்குறோமே அதோட பொசுங்கிடாதா, எத்தனை நாள் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வந்து ஸ்டேபிளா இருக்கும், இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய क्वेश्चंस வந்து இந்த வீடியோக்குள்ள அடங்கியிருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக ரொம்பவே அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேரு, ரொம்ப சுட்டையாக இருக்கும் எனக்கு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னோட ஹேர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீரம், எந்த சீரம்னாலும் அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீக்கில் எல்லோ பாட்டில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். அதனால அது கிடைக்காதனால அந்த டைமில் ஒலிவியான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினேன். இது வந்து ஸ்ட்ரீக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் அதை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து டான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா சீரம் அப்ளை பண்ணோடனே அழகாக டான்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். என் முடியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். எப்படின்னா என் முடியை வச்சு வீடே கூட்டலாம், அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கும். பட் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஹேரை கேர் பண்ணவே இல்லைன்னு வைங்க, சீக்கிரமாக உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஏதாவது நான் வந்து இன்டேக் பண்ணுற மாதிரி வரும். அதனால எப்போவுமே ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். இது மாதிரி ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணணும். ஹேர் மிஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன், சரியா? அது வந்து ஸ்ப்ரே டைப்பில் இருக்கும். ஸோ எல்லா முடியிலையுமே ஸ்கேல்பில் பட வேண்டாம். நம்ம எங்கே வந்து ஹீட் கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் பண்ணால் போதும், சரியா? அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா அது சிக்கு எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி, நான் டக்குன்னு வந்து அயன் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஹேர் அயனிங் பண்ணிட்டு போயிடுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 டேஸில் ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். 100% ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ வந்து ஹேரில் ஹீட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து பண்ணிருங்க. எப்போவுமே சிக்கு எடுக்கும்போது கீழேருந்து, இப்போ இந்த எண்டுலேருந்து அப்படியே வரணும் மேலே. நீங்கள் இங்கேருந்து இழுத்துட்டு போனீங்கன்னா முடி கண்டிப்பாக உடையும். அவசரமாக வந்து இந்த முடியை ரொம்ப போட்டு பிக்கக்கூடாது. இது வந்து நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா, எங்கள் அம்மா ஸ்கூல் டேஸ்லேயே சொல்லுவாங்க, போட்டு முடியை போட்டு என்ன பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லி கொடுத்தது தான் இதெல்லாம். டான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுருவோம். எப்படி நம்ம பிரித்தோம்னா ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த எண்டு இருக்கு இல்லையா, நம்ம வந்து இப்போ 2 பிரிவாக முடியை பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த எண்டில் மட்டும் நம்ம வந்து ஒரு சைடு எடுக்கிறோம், இந்த காது வரைக்கும், சரிங்களா? நல்லா அப்படி மேலே கீழே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நல்லா இந்த இடத்துல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இந்த சைடு வந்து கிளிப் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டை வந்து நம்ம ஈஸியாக அயனிங் பண்ணிக்கலாம். வந்து நான் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வீடியோ பர்பஸ்க்காக தான். அதர்வைஸ் நான் வந்து ஹீட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா லைட்டாக வெட்டாக இருக்கும்ல, அந்த டைமில் வந்து சீரம் அப்ளை பண்ணுங்க. சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் மிஸ்டும் அடிச்சுட்டு நீங்கள் ஹீட் கொடுக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைட்டனிங் ஆன மாதிரி தெரியும். ட்ரையாக இருக்கும்போது ஸ்ட்ரைட்டனிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் லைட்டாக வெட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரைட்டனிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸ்லோவாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணாம். இப்போ நான் வந்து 210 வச்சுருக்கேன் டக்குன்னு ஆகணுன்றதுக்காக. ஸோ ஸ்லோவாக பண்ணிட்டோம்னா ஒரு 2 தடவை இது மாதிரி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியுதா
நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல. சீரம் அப்ளை பண்ணனால நல்லா ஷைனிங்காக இருக்குது. தனிக்கும் லைட்டு கூட இல்லை, லைட் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். இடம் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டனிங் ஆயிடுச்சு, பார்க்கவே அப்படியே அழகாக இருக்கும். கிளிப்ஸை வந்து எடுத்துருங்க. இது வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடும். அந்த முடியிலேருந்து கொஞ்சம் பார்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற முடியை, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் முடியை எடுத்துடலாம். பேக்கில் நம்ம பண்ணினோம்ல ஐனிங், அதை வந்து பின்னாடி போடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஹேரை. ஓகே, இப்போ வந்து இந்த சைட் பண்ணலாம். இந்த கால் வரைக்கும் முடி எடுத்துட்டு பேலன்ஸ் முடி வந்து இந்த சைடு வச்சு கிளிப் போட்டுடலாம். அது மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 180 ஹீட் வைங்க, ரொம்ப ஹீட் வைக்காதீங்க. ஏன்னா ஹேருக்கு ஹீட் கொடுக்குறோம். அப்படியே நீங்கள் 210 வச்சாலும் பயம் இல்லை, டக் டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் உட்காந்து இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்தால் போகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க. என்னோடய நம்பர் வந்து ஆல்வேஸ் வந்து கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் வச்சிட்றேன். ஸோ பின் பண்ணி வச்சிடறேன். நீங்கள் கால் பண்ணி டவுட்டு கேட்கலாம், மெசேஜ் பண்ணாலும், என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நான் சொல்லுவேன். இந்த நம்ம முடியெல்லாம் வந்து பின்னுவோம் இல்லையா? ஸோ அந்த பின்னலோட இதெல்லாம் அப்படியே இருக்கும், தடம்லாம். நல்லா பண்ணிக்கிட்டோம்னா தான் ஃப்ரீ ஹேர்லாம் விட முடியும். ஓகேவா? அப்போ சரி, கீழே பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்த கிளிப்ஸை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த ஹேரையும் இங்கே ஜாயின் பண்ணுறோம். மட்டும்தான். இது வந்து ஆக்சுவலாக லைவாக வீடியோ போட்டிருக்கேன், vlog மாதிரி போடுறதில்ல. ஸோ இது 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் மெத்தட் எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள். மெயினாக என் ஹேரில் வந்து கீழே தான் ரொம்ப சுருட்டையாக இருக்கும். ஸோ அதனால் கீழே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் நல்லா. ஹேர் வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்போவுமே ஹேர் எப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, பட் இருக்காது. இந்த ஹேர் ஐனிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இது மாதிரி இதே மாதிரி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க டவுட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும், சரியா? ஆனால் நீங்கள் வந்து பின்னல் பின்னக்கூடாது, கிளிப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒரு குஷி கிளிப் போடலாம். இந்த இடத்துல 2 குஷி கிளிப் போடுறோம், அதோட சரி. கீழே லைட்டாக ஒரு கேச்சிங் கிளிப் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கிளிப் போடாமல் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் ஒரு 3 days எடுத்துக்கிறீங்கன்னா 3 days வரைக்குமே இந்த ஸ்ட்ரெயிட்டனிங் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் எனி டைம் வந்து ஃப்ரீ ஹேரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் 3 days இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக்கில் இந்த காப்பர் பிளேட் வச்சுருக்காங்களா, அது நீங்கள் ஆஃப்டர் யூஸ் இந்த ஹீட் வந்து குறைஞ்சி, இப்போ வந்து ஹீட் குறையல,
ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு நல்லா இந்த இடத்த வந்து வைப் பண்ணிடணும். சரி, க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நெக்ஸ்ட் யூஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இதை இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இதில் சீரம் போட்டிருக்கோம், அந்த ஹேர் மிஸ்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் இதில் போய் தங்கியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டு அப்படியே நம்ம ஹேரை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அதனால் கம்பல்சரி நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதில் ஒரு ஹேர்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக அதோட பாக்ஸில் போட்டு வச்சிடணும். ஸோ இது வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஐகானிக் ஸ்ட்ரைட்னர் வாங்கி. அது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய கான்டென்ட் நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.